ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆந்திராவுக்கு தாங்க ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம். மேரேஜ் பார்த்திங்கன்னா ஆந்திராவில், இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து ஆந்திராவுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸ் ட்ராவல். அதாவது 9 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்புறம் தான் வந்து நமக்கு ரீச் ஆக முடியும். அதனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ரெஸ்ட் எடுத்து பிரேக் விட்டு போகணும். காரில் தான் போயிருந்தோம். அதனால் ட்ராவல் அதிகமான நேரங்கிறதால கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து போயிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் நினச்சிக்கிட்டேன் இத்தனை நாளாக வேலூர் ஆந்திரா சைட்லாம் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்கும், அதிக வெயில் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஹில் ஸ்டேஷன், அதுவும் சுற்றி நிறைய மலைக்கு நடுவில் தான் ரோடே போகுது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சித்தூர் பழமனேல்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கூலிங்காக, வெறும் மாங்காய் தோப்பு தாங்க. நம்ம ஊரில் என்ன மாங்காய் தோப்பு இருக்குது, அங்கே இருக்க பாருங்கள் மாந்தோப்பு. அவ்வளோ மாந்தோப்பு செம்ம அழகாக இருக்குது. அந்த மாந்தோப்பில் எதுவும் பூச்சிலாம் கடிக்காமல் இருக்கிறதுக்காக கவர் போட்டு கட்டியிருந்தாங்க. அந்த கவர் போட்டு கட்டி பூச்சி எதுவும் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, அது வந்து ஃபாரின்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. உயர் ரக மாங்காய் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. லன்ச் பார்த்திங்கன்னா வேலூரில் சாப்பிட்டோம். வேலூரில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் சொன்னோம் இல்லையா, அந்த தோட்டத்துலேருந்து டைரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜூஸ் கம்பெனி இருக்குங்க. நாங்கள் போன ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஜூஸ் கம்பெனி தான். அந்த ஜூஸ் கம்பெனிக்கு மாங்காய் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஏதோ மாங்காய் ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. ஆனால் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வெறும் அந்த மேங்கோ லோட் பண்ண வண்டி, டிராக்டர் இந்த மாதிரி நிறையா நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் மாங்காய் வந்து இங்கே பிரதான தொழிலாக இருக்கும் போல். எங்கே திரும்பி பார்த்தாலும் மாங்காய். அதுவும் நம்ம ஊர் மாதிரி பார்த்திங்கன்னா எதையும் வேஸ்ட் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிராக்டரோ அந்த டிராக்டருக்குள்ளே வந்து சுற்றி வந்து இந்த பிளாக் கலர் இது மாதிரி பலகையால் அடித்து லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக மாங்காவை போட்டு வெளியில் தெரியாத மாதிரி உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 2-3 ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஃப்ரூட்டி, அதாவது மேங்கோ ஜூஸ் தயாரிக்கிற கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாங்காய் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த உயர் ரக மாங்காய் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அதுக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க போல். இந்த கவர் போடலைன்னா அது ஏதாவது கடித்து வேஸ்ட் ஆகிடும்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய பழத்துக்கு எப்பயுமே, அதாவது ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறதுக்கு எப்பயுமே மதிப்பு கூட்டி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக ஆந்திரா ரீச் ஆன பிறகு பார்த்திங்கன்னா சித்தூருக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருந்துச்சு, ஃபேமஸ் கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே ரீச் ஆனதும் பார்த்திங்கன்னா செம்ம கூலிங்காக இருந்தது. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் இருந்துச்சு. அந்த மவுண்டைனுக்கும் அந்த மேகக்கூட்டத்துக்கும் நடுவில் வந்து செம்மையாக இருந்தது. கிளைமேட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் நம்மளை மாதிரி வந்து நிறைய கடைகள், ஷாப்பு, டீ கடை இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எங்கேயோ ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து பில்டிங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் இந்த டிராக்டர், இந்த மாதிரி லாரி, இந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்தது. பெட்ரோல் பங்க் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்படியே ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அப்படியே சும்மா ஒரு பெட்ரோல் போடுறது இருக்குது. அது மேற்கூரை கூட அதிகமாக இல்லை, எல்லாமே வந்து டைரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை பார்த்திங்கன்னா விநாயகரோடைய ஃபேஸ் மாதிரியே இருக்குது பாருங்களேன். நாங்கள் வந்து விநாயகர் கோவிலுக்கு தான் போகிறோம், ஆனால் விநாயகரோடைய ஃபேஸ் மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ இந்த ஒரே ஒரு மலையை பார்த்திங்கன்னா அந்த விநாயகரோட முன் தந்தம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேஸ் மாதிரியே இருந்தது. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. ரொம்ப நேரம் நான் அதையே தான் பார்த்துட்டு வந்தேன். பாருங்களேன், அந்த மேலே தந்தம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுயம்புவாக உருவான கோவிலுங்க. இந்த கோவில் வந்து அப்படியே பூமிக்கடியிலேருந்து தோன்றியிருக்கார் விநாயகர்.
அப்படியே தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண், காது இதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க செதுக்கலை. தானாகவே அந்த சிலைகள் இருக்குது. இங்கே வந்து விநாயகர் வந்து பிரம்மச்சாரியாக இல்லைங்க, சித்தி புத்தியோட காட்சி தராங்க. நம்ம பிள்ளையார்பட்டி கோவிலை விட இது கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்ச் இருக்கு இல்லையா, இந்த விநாயகர் இங்கே இருக்காருல்ல, அந்த போர்டில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் உள்ளேயும் வந்து கருவறையில் இருக்காங்க சாமி. இங்கே வந்து தம்பதி சகீதமாக காட்சி தராங்க. அப்புறம் வந்து 16 வகையான விநாயகர்லாம் வச்சு கொலு வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த பிளாக் கலர் மணி இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து 4 மணிக்கு நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க, 4-4:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே கோவில் ஓப்பனில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே வந்து 200 ருபீஸ் வந்து பே பண்ணி தான் போகணும் ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 200 ருபீஸ் ப்ளஸ் வந்து நம்ம கிட்ட போய் சாமி பார்க்கணும் ஒரு ஆளுக்கு வந்து 500 ருபீஸ். 200 ருபீஸே வந்து நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் நம்ம ஊரில் பார்ப்போம் இல்லையா, கேட்டுக்கு வெளியில், அந்த மாதிரி தான் வந்து 200 ருபீஸ்க்கே அவங்க கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பர்சன் பெர் ஹெட்டுக்கு வந்து 200. அது வந்து அந்த கேட்டுக்கு வெளியில் தான் நம்மளால் சாமி கும்பிட முடியும். 500 கொடுத்தா தான் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட முடியும். அதாவது உள்ளனா இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம சமயபுரம் கோவிலெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கம்பிக்கு இந்தாண்டே ஃப்ரீ தரிசனத்துக்கு விட்டுடுவாங்க. அப்புறம் அந்த கம்பிக்கு அந்தாண்ட கொஞ்சம் கருவறைக்கு வெளியில் கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 500 ருபீஸ் கொடுத்தா தான் நம்ம அந்த கம்பிக்குள்ளே போய் சாமி பார்க்க முடியும். அப்புறம் வெளியில் வந்து அவுட்டர் ஃபேஸ் இப்படி தான் இருந்தது. விநாயகருடைய ஒவ்வொரு அவதாரங்களும் சக்தி புத்தியோடு அவங்க காட்சி தராங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருந்தது, கோசாலை இருந்தது. அந்த சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் எல்லாமே காட்சி தராங்க. இந்த சிவன் கோவில் வந்து நம்ம கோவில் மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. எனக்கு என்ன ஒரு டவுட்னால், முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகர், ஆனால் ஆந்திராவிலேயும் நிறைய முருகர் கோவில் இருக்குங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ங்கிற மாதிரி நிறைய மலை மேலே பார்த்துக்கிட்டே வந்தேன், முருகர் கோவில் இருந்தது. அப்புறம் இந்த கோவில்லையும் வந்து நிறைய முருகருடைய சிலைகள் வச்சு வழிபடுறாங்க. முருகருடைய இங்கே இந்த வந்து முருகருடைய சிற்பம் நீங்கள் பார்க்க முடியும் நிறையா. அவங்க வந்து ஹைட்டாக நம்ம முத்துமலை முருகர் கோவில் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹைட்டாக விநாயகர், அம்பாள், முருகர் எல்லாம் வச்சு வழிபடுறாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வழிபடுறாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளில நம்ம ஊரில் இருக்கிற நந்தி மாதிரியே அந்த சிவன் கோவிலுக்கு முன்னாடி ஒரு நந்தி, கொடிமரம் எல்லாமே அப்படியே இருக்குது. இது வந்து ரொம்ப ஆந்திரா கிடையாதுங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டோட எல்லைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால அவ்வளோவா வந்து எல்லோரும் தமிழ் நல்லாவே பேசுகிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் டிஃப்ரெண்ட் அதிகமாக கிடையாது. இது பாருங்கள், எங்கேயும் விநாயகர் கோவில் இருக்கா, முருகர் கோவில் இருக்கா, இந்தாண்டு சைடு முருகர், இந்தாண்டு சைடு விநாயகர், வாராகியம்மன் கோவில், அப்புறம் கோவில் கோபுரம், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவில் கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் உள்ளே போக போக ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னவோ தெரியல. கோபுரம் நம்ம ஊர் மாதிரி தான் இருந்துச்சு, ஆந்திராவிலையும் தமிழ்நாடு மாதிரி தான் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட தமிழ்நாடுன்னே சொல்லலாம், ஏன்னா ரெண்டும் பார்டருங்கிறதால ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல வித்தியாசம். இப்போ நம்ம பாண்டிச்சேரியும் கடலூரும் எப்படி இருக்கும், சேம் தான். இங்கே தமிழ்நாடும் ஆந்திராவும் அப்படி இருக்குது. அப்புறம் அங்கே நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம், ஏன்னா நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணுங்கிறதால நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம் டக்குன்னு. இந்த விநாயகர் மாதிரி தான் விநாயகர் இருப்பாங்க. இந்த நந்தீஸ்வரர் பகவான் அழகாக இருக்காங்கள்ல, இது வந்து நம்ம இந்த கோவில் கோபுரம் இருக்குல்லையா, அடுத்தது நம்ம என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு போக்குள்ளே வந்து விநாயகர் கோவில் போயிட்டோம். இந்த விநாயகர் பேர் வந்து வரசக்தி விநாயகர். இவங்க வந்து தம்பதி சகீதமாக சித்தி புத்தியோட காட்சி தராங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய முருகர் இருக்காங்க பாருங்கள். இந்த நந்தீஸ்வர பகவானை பார்த்தா நம்ம இந்த மகாலிங்க சுவாமி கோவில் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரியே இருக்குது. நல்ல பெரிய நந்தி. அப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணி போனதால் டயர்டு அதிகமாக இருந்துச்சு. இங்கே விநாயகர் இருக்காங்க பாருங்கள், நல்லா பெரிய ஸ்டாச்சு, விநாயகர் ஸ்டாச்சு.
அந்த கோவில்லையும் வந்து விநாயகர் இருக்காங்க. குழு வச்சுருப்போம் இல்லையா நம்ம, அந்த மாதிரியே இங்கே வந்து 16 வகையான விநாயகர் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, அதாவது அதர் ஸ்டேட்டில் நம்ம எப்படி இருக்கும் டெம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தது. பெங்களூர் போயிருக்கோம், ஆனால் இப்போது கர்நாடகா அந்த சைடு கூட அடிக்கடி போயிருக்கோம். ஆனால் ஆந்திரா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். திருப்பதி போயிருக்கோம், அது வேறு விஷயம். நம்ம ஏன்னா திருப்பதி டேரெக்டாக போயிட்டு டேரெக்டாக வந்துடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே திருப்பதி இல்லாத, நமக்கு தெரியாது இல்லையா அந்த கோவில் இங்கே இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். நாங்களும் சின்ன கோவிலாக இருக்கும்னு நினச்சி தான் போனோம். ஆனால் ரொம்ப பெரிய கோவில், ட்ரஸ்ட்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நல்லா பெரிய கோவிலாக இருக்குது. ஃபுல்லாக வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டராவது நம்ம கோவிலுக்குள்ளே போகணும் ட்ராவல் பண்ணி. அப்போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து 60 ருபீஸ் வந்து காருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து 200 ருபீஸ் ஒரு பர் ஹெட்டுக்கு 200 ருபீஸ். சாமிக்கிட்ட போய் தரிசிக்கணுன்னா 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ சிவபெருமான், நந்தீஸ்வர பகவான், இந்தாண்ட அம்பாள், விநாயகர், முருகர் இருக்காங்க. அப்படியே கோவிலை விட்டு வெளில வந்தோன்னா நமக்கு வந்து வாராகி அம்மன் கோவில் இருக்குது. என்னது லட்டை கையில் கொடுத்துட்டு ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல விவேக், அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த நம்மளுடைய தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. விநாயகர் இருக்காங்க பாருங்கள், நம்ம அரச இலையிலலாம் ஒரு விநாயகர் செய்வோம்ல, அந்த மாதிரி இருந்தது. சேம் கேட்டகரி தான் இருந்தது. அப்புறம் முருகர் இருக்காங்க, ஐயப்பன் சுவாமி இருக்காங்க அந்த போர்டில் சொல்கிற ஃப்ளக்ஸில். அப்புறம் இங்கே அந்த கோவில் கோபுரம், இதுதான் வந்து அந்த வரசக்தி விநாயகர் கோவில் கோபுரம். நம்ம வந்து இந்த சைடு இருக்கோம். இந்த குளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பார்க்குறதுக்கே செம்மையாக ப்ளூ கலரில் இருந்தது. உடனே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கோவிலுக்கு முன்னாடி உள்ள கோவில் குளம், திருக்குளம் இது. அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவ்வளோ க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குது. அதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நம்ம க்ளீன் ஹைஜீனிக்கு செம்மையாக இருந்தது. ஒரு துண்டு பேப்பர் கூட இல்லை, அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ க்ளீனாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த பிளேஸில் இருந்தாலும். அப்புறம் கோவில் பார்த்துட்டு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 கார், ஆமாம் 5 காரில் போயிருந்தோம். அப்படியே வந்து டிவிஷனாக பிரிஞ்சு முன்னாடி ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க. அப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 காரில் தான் நாங்கள் கோவில் பார்த்தோம். மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேராக வந்து மண்டபத்துக்கு தான் வர முடிச்சுது, லேட்டாக கிளம்புனதால். அப்புறம் அங்கே போய் ரெடி ஆகிட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டோம். ரிசப்ஷனுக்கு முன்னாடியே வந்து என்கேஜ்மெண்ட் நடந்தது. அப்போலாம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, ரூமுக்கு போய் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். சரி வந்த உடனே வந்து ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருந்தது. இதுதான் வந்து எங்களுடைய பிரதர், இவங்களுடைய ஒய்ஃபோடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நம்ம ஊரில் வந்து என்கேஜ்மெண்ட் முன்னாடியே பண்ணிடுவாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ரிசப்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 1 hour முன்னாடி ரெடி பண்ணுறாங்க. அப்போ நாங்களும் ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு அப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக நான் தான் வீடியோ எடுக்கிறேன், என்ன யாரும் வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இதுக்காக நான் ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க போல். சாரி தப்பாக நினச்சிட்டு எடுக்கலை. இந்த ரிசல்ட் அதே மாதிரி ரூமும் வந்து செம்மையாக இருந்தது. சாப்பாடை பற்றி கொஞ்சம் சாப்பாடு வந்து நமக்கு புதுசாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது எல்லாமே. என்னுடைய சாப்பாடு எப்படின்னு அந்த சதீஷ் தீபா அவங்க சேனலில் இருக்கும்ல, கேரளா சாப்பாடு எப்படியா கர்நாடகாவான்னு தெரில, அவங்க சரியாக தெரியல. எப்படின்னா ஸோ ஸ்வீட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே ஸோ ஸ்வீட்டாக இருந்தது சாப்பாடெல்லாம். எல்லாத்தையும் வாங்கி எதுவுமே சாப்பிட முடியாமல் வச்சுருந்தேன். ஃபைனலாக சோறு போட்டாங்கங்க. அது மட்டும் கொஞ்சம் தோசை, ஒரு மசாலா தோசை வச்சாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் காரமாக இருந்தது. எனக்கு ஸ்வீட்னாலே உள்ளே போகாது, அதனால் எல்லாத்தையும் எனக்கு மேலே பாப்பா சுத்தமாக சாப்பிடல. அப்புறம் வந்து வெளியில் வந்து பானிபூரி, மசாலா பூரி, ஃப்ரூட் சாலட், பாப்கார்ன், ஐஸ்கிரீம், பீடா எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு வயிறை ஃபில் பண்ணிக்கிட்டோம்.
ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டாங்க. அந்த பூரியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. ஆனால் அந்த பூரி என்ன பண்ணாங்கன்னா அதில் இனிப்பாக இருந்துச்சு பூரி, ப்ளஸ் வந்து அதுக்கு மேலே பாதாம் பால் சர்க்கரையை போட்டுட்டாங்க. அதுதான் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இனிப்பாக. வேறு ஒன்றும் இல்லை, பழகினவங்களுக்கு நல்லா சாப்பிட்டாங்க, எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து உள்ள கூட்டம் செம்ம ரஷ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளில வந்து பஃபே சிஸ்டம் போட்டு அதுவும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம், இப்போ வந்து பீடா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பீடா சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்பி வந்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அப்புறம் மார்னிங் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணி மார்னிங் தான் மேரேஜ்க்கு வந்து ரெடி ஆனோம். போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மார்னிங் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. நீங்கள் இது வரைக்கும் ரெலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே கூட்டம் செம்மையாக இருந்ததுங்க, நைட்டு தான். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஊரில் வந்து நைட்டு கம்மியாக இருக்கும் கூட்டம், காலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டும் செம்ம கூட்டம், காலையில் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். அதுவும் ரிச்சுவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து டென்டல் டாக்டர். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அந்த கூட்டத்துலேயும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் வந்து ஃபுல் பிக். தேங்க்யூ டியர்ஸ்.